ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பிஸி டேயோடைய vlog. அண்ட் இன்றைக்கி டே எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா மார்னிங் 6 o'clockலேருந்தே ஐ எம் ஆக்டிவ்லி டூயிங் மை ஒர்க். இன்றைக்கி வாக் கூட போகல, ஏன்னா எனக்கு தெரியும் இன்றைக்கி வீட்லேயே அவ்வளோ வேலை இருக்குது. அதனால மார்னிங் வாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐ எம் இன்டு மை ஒர்க். இது வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் 2022 அண்ட் இன்றைக்குள்ள டேட் வந்து 29th of December. இந்த vlog கண்டிப்பாக ஜான்வரியில் தான் அப்லோட் ஆகும். கடவுள் புண்ணியத்தில் ஜான்வரியில் அப்லோட் பண்ணிட்டேன்னா கோடி சோஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகன்னா, எனக்கு வீடியோ எடுத்துடுறேன், ஆனால் அதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஈவன் தோ நான் எடிட்டிங்கில் எக்ஸ்பர்ட் இல்லை, என்னமோ எனக்கு எடிட் பண்ண தெரியலையா இல்லைன்னா என்னன்னு எனக்கு இன்னுமே ஃபிகர் அவுட் பண்ண தெரியல. பட் இட் டேக்ஸ் லாங்கர் டைம் ஃபார் மீ டு எடிட் அண்ட் அப்லோட் தி வீடியோ. நான் அதை ஏதாட்டு பண்ணி கரெக்ட் பண்ணணும். பட் வில் சி 2023 ரெசல்யூஷனில் இது இருக்க போகுது. அண்ட் இந்த இயர் வேறு எந்த ரெசல்யூஷனுமே இல்லை, ஏன்னா நம்ம எடுக்கிறது எதையும் பண்ணுறது இல்லை. எடுக்காமல் இருந்தால் கூட நம்ம ஏதாட்டு ஒரு வகையில் இயர் அண்ட் தேர் வி டூ குட் திங்ஸ். பட் இந்த ரெசல்யூஷன் சொல்லிட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்து பாயிண்டர் 1 பாயிண்டர் 2ன்னு எழுதி ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த இயர் நோ ரெசல்யூஷன், ஒன்லி எடிட்டிங் மட்டும் ஐ ஹாவ் டு டூ சம்திங் பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். அண்ட் இந்த vlog ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். 2023 ஸ்டார்ட் வந்து நம்ம ஏதாட்டும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான். அண்ட் ஊட்டி வந்து போர் அடிக்குது எனக்கு, ஏன்னா மே மாதம் ஊட்டி போனோம், அக்டோபரில் ஊட்டி போயிருந்தோம். அண்ட் அதனால் ஊட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மூணார் ட்ரை பண்ணோம். அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி போயிட்டு வந்தவங்கெல்லாம் அங்கே ப்ரீ எஸ்டேட் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான் அங்கே நல்லாயிருக்கும். கிளைமேட் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகும், அது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் 2 days போய் ரெஸ்ட் எடுக்கணுன்னா நீங்கள் போகலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்லி ஃபைனல் டெசிஷன் என்னென்னா, பேசாமல் கொடைக்கானல் போயிடலாம், தெரிஞ்ச இடம், நம்மளுக்கு பழகின இடம். ஸோ அதனால் பெஸ்ட் வி கேன் கோ டு கொடைக்கானல் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர் டிசம்பர்லேயே நாங்கள் கொடைக்கானலில் தான் இருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது டிசம்பர் ஸ்டார்ட் ஆக முச்சில் அங்கே இருந்தோம். இப்போ ஜான்வரி ஸ்டார்ட் ஆக முச்சில் இருக்க போகிறோம். நம்ம ஃபேமிலி எப்படின்னா, நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்து ரெடி ஸ்டேட்டில் நாளைக்கு கிளம்பணும், நாளைக்கு நம்ம ட்ரெயின் ஏறணும், பஸ் ஏறணும், ஃப்ளைட் ஏறணுங்கிற சுச்சுவேஷன் இருக்க முச்சிலே நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் ட்ரிப்பை. அண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் தான் போக போகிறோம். அதனால் எனக்கு இன்னுமே கிளாரிட்டி இல்லை, கொடைக்கானல் தான் போய் கார் நிற்குமா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் போகிறோமா, இல்லைன்னா கொடைக்கானல் முடிச்சுட்டு எங்கே போகிறோங்கிறதுலாம் எனக்கு இன்னும் ஒரு கிளியர் பிளான் கிடையாது. ஒரு 4லேருந்து 5 நாள் என் கையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வில் ஃபிகர் இட் அவுட். கிளம்ப முடியல. இப்போது முதல்ல பிளான் என்ன இருந்ததுன்னா, காலையிலே கிளம்பணும், ஏர்லி மார்னிங் 3 o'clock கிளம்பணுன்னாங்க. இப்போ அது மாறி 6 மணி ஆகிருக்கு. ஆனால் கிளம்புறது 9 மணி தான் இருக்கும். ஸோ அதனால் எனிவே இட்ஸ் அ வெக்கேஷன். ஸோ அதனால் பிளான்டாக 1 hour ஒன்ஸ் என்ன நடக்குங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ண முடியாது. வில் கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பேக் பண்ண முச்சில் மட்டும் ஒரு சில பிளானிங் என்னென்னா, கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கோயிலுக்கு போனால் ஒரு பீஸ் இருக்கும், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு கோயிலுக்கெலாம் போக பிடிக்கும். அதனால 2-3 கோயில் மட்டும் பார்க்கலான்ட்டு இருக்கும். அதுவும் விஷ் லிஸ்ட்டில் இருக்குது. வில் சி, அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணணும். லாஸ்ட் vlog நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேக்ஸ் போயிருந்தேன், போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸோட ஹால் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இப்போ நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, அப்படின்னா இங்கேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இப்போ மணி பார்த்திங்கன்னா மார்னிங் 7:30. காலையிலே இந்த vlogோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா ஆஃப்டர்நூன் டைம் என்னோடய ஒர்க் இம்பேக்ட் ஆகாது. ஸோ ஹால் வீடியோக்காக தான் ரெடி ஆகுறேன். அதனால் ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. லூஸ் பவுடர் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு அப்ளை லிப்ஸ்டிக். அது மட்டும்தான். இந்த ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது ப்ளூ ஹெவனுடைய மேட் லிப் கலர் அண்ட் ஷேட் நம்பர் 07. ஹால் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பேக்கிங்குள்ளே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி முடிஞ்சால் ஒரே வீடியோவாக இருக்கும், இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஹாய் எவ்ரிவன், ஐ அம் பேக். ஸோ ஹால் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. அண்ட் தம்ப்நெயிலுக்காக ஃபோட்டோஸும் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி தான் தம்ப்நெயில் இருக்க போகுது. அண்ட் 90% எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹால் வீடியோ அப்லோட் ஆகுறது வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் தான் ஆகும். அதனால் இதுதான் தம்ப்நெயில் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் சின்ன ஹிண்ட் என்னென்ன க்ளோதிங்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாத்தையும் அயர்ன் பண்ண கொடுக்கணும். ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்தது கவரில் பேக்கில் அப்படியே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கசங்கி எடுத்து இருக்குது. ஸோ பெட்டர் நம்ம அயர்ன் பண்ணி வாங்கிட்டோம்னா நம்ம
ட்ராவல் பண்ண முச்சுல வெக்கேஷனில் போனோமா எடுத்து வேர் பண்ணோமான்னு இருக்கும். அண்ட் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் தெரியும் வேறு ஒரு க்ரீன் கலர் கர்டன் தான் இருந்தது. அதை ஃபைனலி சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் கேமராவில் பார்க்க முச்சுல என்ன மட்டும் இந்த ஃப்ரேமில் பிச்சு ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. அது ஏன் தெரியல. ஹால் வீடியோ எடுக்க முச்சுல நான் நோட் பண்ணேன். ஆனால் ஓகே ஃபைன். எடிட்டிங் பண்ண முச்சுல ஏதாவது பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். பட் இந்த கர்டன் அகெயின் ரிலையன்ஸில் வாங்கினது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் நான் vlogs-ஏ எடுக்கல. அண்ட் சிட் டவுன் வீடியோஸ், ஹால் வீடியோஸ் எதுவுமே நான் பண்ணலை. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து புது புது ஐட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் அந்த டெய்லி vlogs-ல நான் அதை தெரியப்படுத்துகிறேன் எப்போ வாங்கினேன், என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. இதே கர்டன் தான் இப்போ நம்ம பேக் டோர் என்ட்ரன்ஸ்லேயும் போட்டிருக்கோம். ஆமாம், அங்கே இருந்தது ரொம்ப பழசாக இருந்தது. அதனால் ஒரே தீமாக ஒரே மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இதுவும் அதுவும் வாங்கினோம். அண்ட் அதில் என்ன தப்பு நடந்ததுன்னா, இதில் இன்னொரு அடிஷ்னலாக வாங்கியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் நாங்கள் ஒன்று போதும்னு நினச்சோம். பட் போதும் தான். பட் 2 இருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இந்த டைம் சாரீஸ் கொஞ்சம் எடுத்து வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நியூ இயர்க்கு வந்து கோயில் எங்கேயாவது போவோம், சர்ச்சுக்கு போவோம். ஸோ அதனால் ஒரு புது சாரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ரஜி அக்கா இப்போ தான் கால் பண்ணி கேட்டு அவங்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து அந்த சாரியை கலெக்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் அது தவிர இன்னும் 1, 2 எடுத்து வைக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் பேசிக் எசென்ஷியல்ஸ் அவ்வளோதில் எடுத்து வைக்கணும். மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர். ஸோ பெரிய டூ லிஸ்ட். வில் டூ இட் டுகெதர். யா. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ இப்போது வார்ட்ரோப்பை போய் நல்லா தேடி ஃபர்ஸ்ட் ரோலேருந்து கடைசி ரோ வரைக்கும் நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் லைட் வெயிட்டாக உள்ள சாரீஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இவந்தும் அது கொஞ்சம் ஹெவியர் சைடில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக சாரீஸ் வேர் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் வீடுனாவே சில்க் சாரீஸ் மட்டும்தான் மேஜர்லி டாமினேட்டிங்காக எல்லோரும் வேர் பண்ணுவாங்க. அதனால் நான் எப்போ ஷாப்பிங் போனாலும் அதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் நான் பார்ப்பேன். சரி, வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது எப்போவுமே பட்டு சாரீஸ் மாதிரி. ஸ்டிச் பண்ண கொடுத்தது ஃபர்ஸ்ட் கேஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அல்டர்னேட் ஆப்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில்க் சாரீ இது மட்டும்தான் கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்குது. நியூ இயர் அதுமாக வேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பார்டர் வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க் ஷேட். அண்டு இது வாங்கி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 6-7 மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி சென்னை சில்க்ஸில் போய் வாங்கினது. அண்ட் இது கூட வாங்கின மற்ற சாரீஸில் வேர் பண்ணிட்டேன். பட் இது மட்டும் புதுசாக இன்னும் இருக்குது. அதனால என்ன நினச்சிருக்கேன்னா, இதை வந்து நம்ம நியூ இயருக்கு வேர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தாட். இது மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் இப்போ நான் எடுத்து வைக்கிறதுல நான் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எனக்கு கிஃப்டாக வந்தது. இது மம்மியோடது. அவங்க உயிரோடு இருக்க முச்சுல நான் அவங்கக்கிட்டேருந்து கேட்டு வாங்கின ஒரு சாரீ. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் தெரியுமா? சித்திரை விஷு. அதுக்கு மம்மி வந்து இதை வேர் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ மும்பையில் இருந்தேன். அப்போ அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பி தந்தோடனே எனக்கு அப்போவுமே ஐ கேச்சிங்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் டிசம்பரில் அந்த டைமில் ஊருக்கு வந்திருந்தப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும். அது அன்பிளான்டு. நான் ஹஸ்பண்டும் வந்திருந்தோம். அப்போ அம்மா அப்பா மும்பையில் இருந்தாங்க. அப்போது அம்மா சொன்னாங்க, வார்ட்ரோப்லேருந்து ஏதாட்டும் ஒரு சாரீ எடுத்து வேர் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நம்ம தான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இதை என்னைக்காடு தூக்கணும்னு சொல்லிட்டு. அதனால இது ஓகே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வார்ட்ரோப்லேருந்து இந்த ஒரு பட்டு சாரியை எடுத்தேன். இப்போ நான் வேர் பண்ணினதுக்கப்புறம் அவங்க அதை வேர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சிலரோட நேச்சர். இது நம்மளுக்கு நல்ல அட்வான்டேஜ். அதனால் நான் எடுத்ததுக்கப்புறம் மம்மி சொன்னாங்க, இது நீனே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. எனக்கு தான் தெரியுமே, அதனால தானே இதை எடுத்தேன். அப்படி சுட்ட ஒரு பட்டு இது. இது மம்மியோடது பார்த்தீங்களா? அதனால் இதில் உள்ள ப்ளவுஸ் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் நான் வேறு ஒரு கோல்டன் கலர் மாதிரி வச்சுருக்கேன். அம்மாவோட ஞாபகமாக இந்த ட்ரிப்பில் ஏதாட்டும் இருக்கணுமே சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் பட்டு மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட். எனக்கு பிடிச்ச ஒரு சாரீ இது. அண்ட் இதுவும் நான் வாங்கலை. எனக்கு இது கிஃப்டாக கிடச்சிது. ஒன்று அம்மாவாக இருக்கும், இல்லைன்னா என் அக்காவாக இருக்கும். வேறு யார்கிட்டருந்தும் அவ்வளோ உரிமையாக வாங்க மாட்டேன். ஆமாம், இது நார்மல் சிந்தட்டிக் சாரியா ஏதோ ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்ச் ஷேட். எல்லா ஷேட்ஸ்லையுமே வச்சுருக்கேன். ஸோ தட் கோயிலுக்கு வெளியில் ஏதாவது 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லா வருமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எடுத்து வச்சிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு 3 வச்சுருக்கேன். 3மே ஒரே ஷேடில் இருக்குது. 3ல் ஏதாட்டும் ஒன்று செலக்ட் பண்ணணும். என்னுடைய வார்ட்ரோப்பில் ரொம்ப ப்ளூஸ் இருக்கும். இது ரொம்பவே லைட் வெயிட், ரொம்ப சூப்பர்வான ஒரு சாரீ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அதனால இத எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா, இது இவ்ளோ பிரைட்டா இருக்கிறதுனால ரொம்ப அழகா வரும். இது வந்து அகைன் ஒரு லைட் வெயிட் டிஷ்யூ சில்க் அப்படிம்பாங்கல்ல, அது மாரியான ஒரு சாரி. 90% என்னோட சாரீஸ் வந்து அயர்ன் பண்ணி ரெடியா இருக்கும். ஸோ தட் நான் ஃபங்ஷன்ஸ்க்கு கிளம்பும் முச்சுல லாஸ்ட் மூமெண்ட்ல போய் அயர்ன் பண்ண குடுக்க மாட்டேன். எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டூ சாரீ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அயர்ன் பண்ணி தான் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இத இப்படியே ஃபோல்ட் பண்ணியே வச்சுருவோம். இது வந்து அகைன் பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக் இருக்கும். பட் லைட் வெயிட்டா இருக்கும். அதனால இத எடுத்து வச்சிருக்கேன். பட் லாஸ்ட்லி ஆப்ஷன் இது இருக்கு. இதுவுமே என்னுடைய ஃபேவரைட். இதுவும் எனக்கு அக்கா குடுத்தது. இதுவும் எங்க அக்கா குடுத்தது. அவ வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போதுல சாரீஸ் தான் வேர் பண்ணி போவா ஆஃபீஸ்க்கு. ஸோ அப்போ அவ வாங்கி வச்சிருக்கிறது ஃபோட்டோஸ் அனுப்புவா. அண்ட் அவள நான் பார்க்க போகும்போதுல ஸ்டிச் பண்ணாம புதுசா வச்சிருக்கான்னா, அது எனக்கு தான். ஸோ இதெல்லாம் பார்க்க மோரோவர் சிமிலர் ஷேட்ஸா இருக்கிறதுனால, இன்னொரு ரவுண்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டு, எதெல்லாம் வேணுமோ அத மட்டும் எடுத்து வைக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி கொஞ்சம் குர்தீஸ் அண்ட் கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் அந்த கார்னர்ல எடுத்து வச்சிருக்கேன். கேமராவ ரொட்டேட் பண்ணிட்டு, ரொட்டேட் ரொட்டேட் எப்படி வரும்ல? ஃப்ளிப்னா எப்படி? ரொட்டேட்னா எப்படி? ஸோ ரொட்டேட் தான் பண்ணணும். கேமராவ ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். அந்த சைட்ல என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த எல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி டாமினேட்டிங்கா இருக்கிற சாரீ. ஸோ இதுலேருந்து 1 ஆர் 2 நான் ரிஜெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இருக்கிற நாளெல்லாம் ஐ அம் நாட் கோயிங் டு வேர் சாரீ. ஸோ அதனால ஈவன் அத விட கவுண்ட் அதிகமா இருந்த மாரி இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி வில் ரிஜெக்ட் ஃபியூ. ஷர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெரி லிமிட்டட். ஒரு 4லேருந்து 5 தான் வச்சிருக்கேன். 2 பாட்டம் வேர் அண்ட் அதுக்கப்புறமா இது ஒரே ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தான் இருக்கு. அண்ட் இது இப்போ ரீசெண்டாக ஷாப் பண்ண குர்தீஸ். அண்ட் அதுக்கப்புறம் சுடிதார்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாரீஸ் வேர் பண்ண வேண்டாம்னு நினச்சேன்னா, ஐ வில் கோ ஃபார் திஸ் டூ. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி மினிமைஸ் பண்ண தான் போகிறேன். பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா, இந்த விலாகை நான் இங்கே எண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குது. காலையிலேருந்து விலாகில் பேசிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்தாலும் யூ வில் கெட் போர்ட். ஸோ பெட்டர் இந்த இடத்துல இதை எண்ட் பண்ணிவிட்டு, அடுத்து நான் பண்ண போகிற ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர், மேக்கப், இது தவிர பேசிக் எசென்ஷியலாக என்னெல்லாம் கேரி பண்ணுமோ அது தவிர வெளியில் ஷாப் பண்ண போகிறதெல்லாம் அடுத்த விலாகை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய் பாய்.